வெல்கம் டு Ultramind. இந்த வீடியோவில் புதுசாக இங்கிலீஷ் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்க ஒரு பிகினருக்கும் இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற கிட்ஸுக்கும் யூஸ் ஆகிற சின்ன சின்ன சென்டென்ஸை தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ நம்ம வீட்லையோ இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயோ ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா அப்போ வந்துட்டு அவங்கக்கிட்ட சொல்லுவோம்ல, உனக்கு என்ன சொல்லணுமோ சொல்லு, அதுக்கப்புறமா என்ன பிரச்சனைன்னு பார்த்துக்கலாம் அப்படின்லாம். இந்த உனக்கு என்ன சொல்லணுமோ சொல்லு அப்படிங்கிறத say what you want to say. say what you want to sayன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ யாராச்சும் பார்க்குறதுக்கு ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்காங்க அப்படின்னா அப்போ போயிட்டு கேட்போம் இல்லையா, ஏன் இன்னைக்கு ரொம்ப டயர்டாக இருக்க, எனக்கு ஏதாச்சும் ரொம்ப ஓக்கா அப்படின்லாம். இந்த ஏன் இன்னைக்கு நீ ரொம்ப டயர்டாக இருக்க அப்படிங்கிறத why are you so tired today? why are you so tired todayன்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஏதாச்சும் சண்டை, அதனால் யாரும் பேசிக்க மாட்டுறாங்க அப்படின்னா அப்போ போயிட்டு நம்ம சமாதானப்படுத்துகிறப்ப கேட்போம் இல்லையா, நீ அவன் கூட பேச மாட்டியா, அவனும் நம்ம ஃப்ரெண்டு தானே, போய் பேசு அப்படின்லாம். இந்த நீ அவன் கூட பேச மாட்டியா அப்படிங்கிறத டோன்ட் யூ டாக் டு ஹிம். டோன்ட் யூ டாக் டு ஹிம்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துலையோ இல்லை கிளாஸ்லையோ வந்துட்டு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா சப்போஸ் நமக்கு அதில் தலையிட விருப்பம் இல்லை அப்படிங்கிறப்ப சொல்லுவோம் இல்லையா, நான் இதில் தலையிடலை, எல்லாத்தையும் நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்லாம். இந்த நான் இதில் தலையிடலை அப்படிங்கிறத ஐ எம் நாட் இன்வால்வ் இன் திஸ். ஐ எம் நாட் இன்வால்வ் இன் திஸ்ன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ நம்ம கூட இருக்கிறவங்க வந்துட்டு இப்போ யாராச்சும் சாப்பிடல அப்படின்னா அப்போ போயிட்டு கேட்போம் இல்லையா, நீ ஏன் சாப்பிடல, என்னாச்சு அப்படின்லாம். இந்த நீ ஏன் சாப்பிடல அப்படிங்கிறத why don't you eat. why don't you eatன்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு திங்ஸ் வச்சுருக்கோம், அதை வந்துட்டு நம்ம ஃப்ரெண்டுக்கிட்டேயோ இல்லை நம்ம கூட பிறந்தவங்ககிட்டயோ ஷேர் பண்ணுறப்ப சொல்லுவோம் இல்லையா, இதை உன்னோடதுன்னு நினச்சிக்கோ, உனக்கு எப்போ வேணுமோ யூஸ் பண்ணிக்க, உனக்கு எப்போ வேணுமோ எடுத்துக்க அப்படின்லாம். இந்த இது உன்னோடதுன்னு நினச்சிக்க அப்படிங்கிறத கன்சிடர் இட் ஆஸ் யுவர்ஸ். கன்சிடர் இட் ஆஸ் யுவர்ஸ்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ நம்ம ஃப்ரெண்டு வந்துட்டு திடீர்னு ரொம்ப சோகமாக இருக்காங்க, இல்லை அவங்கள பார்க்கவே ஒரு மாதிரி டல்லாக இருக்காங்க அப்படின்னா அப்போ போயிட்டு அவங்கக்கிட்ட சொல்லுவோம் இல்லையா, நீ ரொம்ப சோகமாக இருக்க, உன் ஃபேஸ் பார்க்க ரொம்ப டல்லாக இருக்குது அப்படின்லாம். இந்த நீ ரொம்ப சோகமாக இருக்க அப்படிங்கிறத யூ ஆர் ஸோ டல். யூ ஆர் ஸோ டல்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா யூ ஆர் ஸோ சேட். யூ ஆர் ஸோ சேட்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ இந்த சின்ன பசங்களோ இல்லை வேறு யாராச்சும் வந்துட்டு ரொம்ப நேரமாக ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, இல்லை ஃபோனில் ஏதாச்சும் ரொம்ப நேரமாக பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா அப்போ வந்துட்டு கேட்பாங்க இல்லையா, அவன் ஃபோனில் என்ன பார்த்துட்ருக்கான், இல்லை அவன் ஃபோனில் என்ன பண்ணிகிட்ருக்கான் அப்படின்லாம். இந்த அவன் ஃபோனில் என்ன பார்த்துட்ருக்கான் அப்படிங்கிறத வாட் இஸ் ஹி வாட்சிங் ஆன் மொபைல். வாட் இஸ் ஹி வாட்சிங் ஆன் மொபைல்னு கேட்கலாம். லாஸ்ட் சென்டென்ஸ். இப்போ ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் வந்துட்டு ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா அப்போ வந்துட்டு சொல்லுவாங்க இல்லையா, நீங்கள் எதுவும் அவன்கிட்ட சொல்லாதீங்க, அவனே ஏதாச்சும் ஒரு முடிவு எடுத்துக்கட்டும் அப்படின்லாம். இந்த அவனே முடிவு எடுக்கட்டும் அப்படிங்கிறத லெட் ஹிம் டேக் அ டிசிஷன். லெட் ஹிம் டேக் அ டிசிஷன்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.